Hi students, welcome to SEMAS classes. Two-dimensional continuous random variable இங்க joint probability density functionல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்க்க போறோம். இதான் question. Two-dimensional random variable xy have the joint probability density function f of x comma y is equal to 8xy 0 less than x less than y less than 1. Question என்ன கேட்டிருக்காங்கன்னா find probability of x less than half and y less than 1 by 4 marginal and conditional distributions of x and y. அதுக்கப்புறமா ஆர் எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்றா எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். முதல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஹாஃப் இன்டர்செக்ஷன் ஒய் லெஸ் தென் 1/4 இதோட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிப்போம். அதுக்கு எனக்கு முதல்ல இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் தெரியணும். ஏன்னா இங்கே எக்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to y, ஒய்யோட லிமிட் பார்த்தீங்கன்னா x to 1. இது கான்ஸ்டன்ட்டில் எக்ஸ் அண்ட் ஒய் இல்லை. ஸோ அப்போது நான் முதல்ல இதை கிராஃப் வரைஞ்சி அதில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்து அப்புறமா இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல லிமிட்ஸ் எழுதிக்கிறேன். லிமிட்ஸ் முதல்ல எக்ஸ்க்கு எழுதுனா எக்ஸோட லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் x is equal to y. இங்கே எழுதும் பொழுது yக்கு ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். அப்புறம் y is equal to 1. இப்போ இது எல்லாமே பவுண்டரியாக இருக்கிற ரீஜன் தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாமே பவுண்டரியாக இருக்கிற ரீஜனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். x is equal to 0ன்றது y ஆக்சிஸ். x is equal to yயும் y is equal to xம் ஒரே லைன் தான். இப்போ இந்த லைனை எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லைனை ட்ரா பண்ணணும்னா மினிமம் பிளேனில் 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. அப்படின்னா இந்த லைனில் நான் 2 பேர் ஆஃப் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சு அதை ஜாயின் பண்ணேன்னா அது x is equal to y லைனாக வரும். இப்போ அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை இங்கே பார்ப்போம். நான் எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறேன். எக்ஸ் 0ன்னா ஒய் வேல்யூவும் 0. அப்போ 0,0வை இங்கே நான் மார்க் பண்ணலாம். எக்ஸ் 1ன்னா ஒய்யோட வேல்யூ 1 ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒயில். இப்போது இந்த 1,1 இங்கே மார்க் பண்ணி இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணோம்னா இதான் y is equal to xன்ற லைன். இப்போ அதை எப்படி ட்ரா பண்ணலாம்? ஸோ ட்ரா பண்ணியாச்சு. x is equal to y or y is equal to x, இது ரெண்டும் சேம் தான். இப்போ அடுத்தது y equal to 1. ஸோ இந்த பாயிண்டில் yயோட வேல்யூ 1. இப்போ த்ரூ அவுட் திஸ் லைன் y is equal to 1 ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஏரியா இந்த 3 பவுண்டரியாக இருக்கிறது தான். இப்போ இதில் எனக்கு எக்ஸ் லெஸ் தென் ஹாஃப் வேணும், ஒய் லெஸ் தென் 1/4 வேணும். ஸோ அப்போ அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப்க்கு லைன் வரைகிறேன். ஸோ இது ஹாஃப்னு எடுத்தால் இந்த லைன் ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ வந்து ஹாஃப். அதே மாதிரி 1/4, 2/4, 3/4, 4/4. y is equal to 1/4னா இந்த பாயிண்ட்டை y is equal to 1/4ன்னு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸ் லெஸ் தென் ஹாஃப், y less than 1/4 இந்த ரீஜனில் இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் எக்ஸ் லெஸ் தென் ஹாஃப், ஒய் லெஸ் தென் 1/4 இருக்கக்கூடிய ஏரியா. இதோட ப்ராபபிலிட்டியாக நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கணக்கை நான் வந்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் லிமிட்ஸ் நம்ம ஆப்ஷன் தான், எதை வேணால் எடுத்துக்கலாம். இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸோட லோயர் லிமிட் பார்த்தோம்னா 0,
எக்ஸோட அப்பர் லிமிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணணும்னா 0 to ஒய் வரும். அடுத்து ஒய்யோட லிமிட், ஒய்யோட லிமிட் இந்த இடத்துல வந்து 0, இங்கே ஒய்யோட லிமிட் வந்து 1/4. அப்போது அவுட்டர் லிமிட் அதோட வேல்யூ வந்து 0 to 1/4. இப்போ அவுட்டர் லிமிட்டில் 0 to 1/4. அடுத்து இன்னர் லிமிட் 0 to y, 8xy dx dy. இதுதான் இதோட ப்ராபபிலிட்டிக்கான வேல்யூ. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இதை இன்டகிரேட் பண்ணால் 8 வெளியே வச்சுக்கிறேன். இன்டகிரல் 0 to 1/4 வெளியே வச்சுக்கிறேன். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால ஒய் அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும். லிமிட் 0 to y இன்ட்டு டிஒய். இப்போது இந்த 2வை வெளியே எடுத்துட்டோம்னா 1/2. அப்போ 8/2 4 ஆகிடும். 4 இன்டகிரல் 0 to 1/4 ஒய் இன்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ்க்கு பதிலாக ஒய் போட்டோம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 0 இன்ட்டு டிஒய்ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இன்டகிரல் 0 to 1/4 ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் க்யூப் ஆகிடும். ஸோ ஒய் க்யூப் டிஒய்ன்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். 4 ஒய் க்யூவை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் பவர் 4/4 லிமிட் 0 to 1/4. இப்போ இந்த 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய்க்கு பதிலாக நான் 1/4 போட்டால் 1/4 ஹோல் பவர் 4, தட் இஸ் 1/256 மைனஸ் 0. அப்போ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1/256. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப்ஒய் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப்பை பேரலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எடுக்கிறேன். மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்டெப் எடுக்கணும். இங்கே நான் பேரலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எடுக்கிறேன். ஸோ ஐ எம் இன்டகிரேட்டிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் ஒய். இந்த ஃபங்க்ஷன் எழுதணும். 8xy இன்ட்டு டிஎக்ஸ். லிமிட் ஒய்க்கு பார்த்தோம்னா ஒய்யோட வேல்யூ வந்து 0 to 1. இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணால் 8 வெளியே வச்சுக்கிறேன். ஒய்யையும் வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும். லிமிட் 0 to y. இப்போது இங்கே 8/2 அகெயின் இது வந்து 4ஆக மாறிடும். 4y. எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் நான் போட்டேன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் 0. இப்போ இது எப்படி வரும்? 4y க்யூப்னு வரும். therefore fy ஆஃப் ஒய்யோட வேல்யூ 4y cube, 0 less than y less than 1 and 0 otherwise. So marginal density function of y கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது marginal density function of x கண்டுபிடிக்கணும். அதே ரீஜனில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனோட ரீஜனை முதல்ல டீட்டெயில்டாக வரைஞ்சி பார்த்ததுனால டைரெக்டாக டயக்ராம் வரைஞ்சிட்டேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணுறதுனால டேக் அ ஸ்டெப் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டோம்னா ஒய்யோட லோயர் லிமிட்டில் இந்த லைன் இருக்குது. அப்போ எக்ஸு. அப்பர் லிமிட்டில் இந்த லைன் இருக்குது, அதோட வேல்யூ 1. ஸோ இப்போ இது எக்ஸ் டு 1 8xy dyன்னு வரும். இப்போ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணால் 8x வெளியே வச்சுக்கிறேன். ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 லிமிட். இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 4x உள்ள நான் லிமிட் போடுறேன். அப்பர் லிமிட் போட்டால் ஒய்க்கு பதிலாக 1 போடுறோம். அப்போ 1 வரும். லோயர் லிமிட் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போடுறோம். அப்போ இது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப்னு எழுதிக்கலாம். ஸோ therefore fx ஆஃப் எக்ஸ் வந்து 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப், 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 அண்ட் 0 அதர்வைஸ். இப்போது அடுத்தது conditional distribution கேட்டிருக்கு. the conditional distribution of x given y formula f of x given y is equal to f of x comma y by fy of y.
ஃபார்முலா எழுதிட்டோம். அப்போது f of x, y 8xy by fy of y ஓட வேல்யூ வந்து 4y cube. நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் this is equal to 8/4 2 ஆகிடும். ஒரு y கேன்சல் ஆகிடும். அப்போது 2x by y ஸ்கொயர். எக்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to y. இதான் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதே மாதிரி கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y given x is equal to formula f of x, y by fx of x. அதாவது 8xy by 4 into x minus x cube. இதுலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். மேலே வந்து 2y வரும். இந்த இடத்துல ஒரு எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டா 1 minus x ஸ்கொயர்னு வரும். ஒய்யோட லிமிட் பார்த்தீங்கன்னா x to 1. ஸோ இதுதான் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y given x. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், ஆர் தே இண்டிபெண்டன்ட்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், if x and y are said to be independent, if fx of x into fy of y is equal to f of xy ன்னு வரணும். ஸோ இப்போ அது வருதான்னு செக் பண்ணுவோம். fx of x into fy of y எழுதணும்னா 4 into x minus x cube fx ஓட வேல்யூ, fy ஓட வேல்யூ 4y cube. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 16 y cube into x minus x cube வரும், which is not equal to 8xy, that is f of xy. Therefore x and y are not independent. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.